அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு வரை பெறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் தனியாகவே 140 தொகுதியிலிருந்து 170 தொகுதிகள் வரை வெற்றி பெறுகின்ற நிலையில் இந்த தேர்தல் முடிவை நாங்கள் எதிர்பார்க்கணும். மக்களும் அப்படித்தான் வாக்களித்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தமிழக சட்டசபை வாக்குப்பதிவு நடைபெற்ற பின்பு கருத்து கணிப்பு பெரும்பாலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. இதை வைகோ தன்னோட கருத்து பதிவு சொல்லியிருந்தாரு. அதாவது பெரும்பாலானவை வெற்றி வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது, ஆனால் மீண்டும் நாங்கள் வெற்றி பதிவு செய்வோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதை பற்றி ஒரு கருத்து. அப்போ அந்த கருத்து கணிப்பை அவரை முன்மொழிகிறாருன்னா அப்போ இவங்க சொல்லி தான் அந்த கருத்து கணிப்பை வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் இந்த கூட்டணியை பொறுத்தளவில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒருங்கிணைப்போடு தேர்தல் பணியில் ஆற்றினோம். இப்போ நாங்களாக இருந்தாலும் சரி, எங்களோட கூட்டணியில் இருந்த பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், ஜான் பாண்டி தலைமையில் புரட்சி பாரதம், இன்னும் போன்ற பல்வேறு கட்சிகள் நாங்கள் நன்றாக தேர்தல் களத்தில் ஒருங்கிணைப்போடு எங்கள் கூட்டணி பணியாற்றியது. திமுக நிலைமை அப்படி அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களும் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பல கூட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கடைசி வரை இழுபறியாக இருந்து வேறு வழி இல்லாமல் கூட்டணி உடன்பாட்டை செய்து அந்த ஒருமித்த உடன்பாடு இல்லை, ஒருமித்த கருத்தும் இல்லை அவங்களுக்கிடையே. எனவே ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்த நேரத்தில் கூட மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் இணைந்து கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு இடத்தில் கூட அவர்கள் பேசவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடைசி நேரத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழகத்தினுடைய யதார்த்த நிலையை முதலமைச்சர் வைத்துக்கொண்டே மேலே சொல்லிவிட்டார். அதற்கு முதலமைச்சருடைய ரியாக்ஷனாக 2 நாள் 3 நாள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. அவங்க போய் வணக்கம் சொல்லி அவங்க கூட பதிலுக்கு வணக்கம் சொல்லுங்கள். அது மாதிரி விசிகாவுக்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் வாக்கு கேட்கும்போது எப்படி இருந்தாங்க, என்ன முரண்பட்ட கருத்து. இதே போல் அந்த கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் முரண்பாடோட கருத்தோடு கூட்டணியில் கடைசி நேரத்தில் வேறு வழி இல்லாமல் சேர்ந்தார்கள். வைகோ அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மொத்த கட்சியும் அடகு வைத்து 4 தொகுதிக்கு 4 சூரியனில் நிற்கும் போது தனியாக ஒரு கட்சி அவர் கருத்து திமுகவின் குரலாகத்தானே ஒழிப்பார். அவருக்கு என்ன தனியாக கருத்து இருக்க போகுது? 4 சீட்டு வாங்கியிருக்காங்க, 4 உதய சீட்டு நிற்காங்க. அப்போ திமுக தேர்தல் கருத்து கணிப்பை போய் திமுகவின் குரலாக இன்றைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவருக்கு ஏற்பட்ட நிலைமை பரிதாபமாக இருக்கின்றது. திமுகவின் குரலாக அண்ணன் வைகோ அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதை விட தனியான கருத்தாக நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை.